நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பலோடை கிராமத்தில் தொன்மையான சிற்பங்கள். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டம் வேப்பலோடை கிராமத்தில் உள்ள கிணத்துல கலைநயம் மிக்க சிற்பம் செதுக்கப்பட்ட புதை படிமங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை புவியியல் மற்றும் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய அந்த பாண்டியர்களின் வரலாறு தெரிய வரும் அப்படின்னு இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொல்லியல் களங்கள் அங்கே இருக்குது. சிவகலை, கொற்கை, ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் பொருணை அருங்காட்சியம், ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பொருணை எக்ஸிபிஷன் சைட்ல வந்து வச்சு மக்களுடைய பார்வைக்கு வந்து வெளியிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்க காலம்னு சொல்லும்போது 3rd BC-லேருந்து 3rd காமன் எரா வரைக்கும் நம்மளுடைய அந்த தமிழக ரீஜனை பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு ரீஜன் சோழர்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. தெற்கு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களால் ஆளப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சைடு வந்து சேரர்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. ஸோ இந்த இதில் கிடைச்ச அந்த புதைப்படிமங்களை பார்க்கும்போது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பாண்டியர்களுடைய முத்துக்கள் விளைவிக்கும் அந்த வித்தைகள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு.